ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2016 ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான 10 க்ளோவர்ஃபீல்ட் லேன். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு இங்கே நம்ம பார்த்துடலாம். தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதோ ஒரு மனஸ்தாபம் சண்டை போட்டுட்டு கார் எடுத்துகிட்டு வர்ற படத்துடைய கதாநாயகி போகிற வழியிலேயே மிகப்பெரிய விபத்தை சந்திக்கிறாங்க. ஆனால் அந்த கார் விபத்தப்போ அப்படியே சூழ்நிலை இழந்து படுத்த அவங்க கண்ணை முழிச்சு பார்த்தா எங்கேயோ அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் இவங்களுடைய காலில் விலங்கு பூட்டப்பட்டு யார்கிட்டையோ மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த அடுத்தடுத்த திருப்பங்கள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போ இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் மிஷேல். இவங்களுக்கு பென் அப்படின்னு சொல்லி ஒரு பாய் ஃப்ரெண்டு. படத்துடைய ஆரம்பகட்ட காட்சிகள்லேயே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை முட்டிக்கிருச்சு. இதனால் இனிமேல் நீயும் தேவையில்லை, உன் காதலும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் போட்ட மோதிரம் வரைக்கும் எல்லாத்தையும் கலட்டி இவங்க இருந்த அந்த வீட்டிலையே வச்சுட்டு இருக்கிற துணிமணி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ரொம்ப வேகமாக கிளம்பி கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஆனால் இவங்க காரில் போய்கிட்டு இருக்க அந்த தருணத்திலேயே ரேடியோவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஊரில் பவர் சப்ளை பாதி ஏரியாவில் கிடையாது அப்படின்னு. அதை கேட்டுக்கிட்டு தான் காரை ஓட்டிக்கிட்டே வர்றாங்க. அப்போ இவங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. யாருக்கிட்ட இருந்து அப்படின்னா அந்த பென் கிட்ட இருந்து, இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து. அவர், ஏமா சிம்ரன், இந்த விஷயத்துக்கெல்லாமா கோவப்பட்டு போயிட்ட? அட இதெல்லாம் லவர்ஸுக்குள்ளே சகஜம் தானம்மா, இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கெல்லாம் தாண்டி தானே வந்து அடுத்த பஞ்சாயத்தான கல்யாணத்தில் கால் வைக்க முடியும். நம்ம ஏன் இப்படி இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு போனேன், தெரிஞ்சு வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு அவர் கெஞ்சிறாரு. இவங்க பயங்கர கோவத்தில் அந்த காலை கட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க கட் பண்ண திருப்பி அவர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. அட இந்த ஆளோட ஒரே இம்சையா அப்படின்னு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே காரை ஓட்டணும். இவங்க டக்குன்னு நிமிந்து பார்க்குறாங்க. அங்கே என்ன சம்பவம் அரங்கேறிச்சு அப்படிங்கிறத இவங்களால புரிஞ்சுக்கிறது கூட அங்கே டைம் கிடையாது. இவங்களுடைய வண்டி சும்மா இப்படி சுற்றி எங்கேயோ போய் விழுகுது. அது ஒரு மிகப்பெரிய விபத்தையும் சந்திக்குது. இதில் அங்கேயே மயங்கிற நிலைமைக்கு போயிடுறாங்க இவங்க. இப்போ டப்புன்னு கண்ணு முழிச்சு பார்த்தா ஆக்சிடெண்ட் ஆனது எங்கேயோ. ஆனால் கண்ணு முழிச்சு பார்த்தா அப்படின்னா ஒரு அண்டர் கிரவுண்டு பங்கர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம், ஏதோ ஒரு ரூமு. அந்த ரூமில் இவங்களுடைய காலில் ஹெவியாக அடிபட்டிருக்கு. ஓ, ஆக்சிடென்ட்டுடைய விளைவு இதுதானா அப்படின்னு அப்போ தான் இவங்களுக்கு புரியுது. ஆனால் அந்த அடிபட்ட காலே சங்கிலியில் பிணைக்கப்பட்டிருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல. இப்போ அங்கே இருந்து எப்படி இங்கே வந்தோம் அப்படிங்கிறதே இவங்களுக்கு புரியலை. உடனே சரி ஏதாவது அந்த ஃபோனை எடுப்போம் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபோன் இவங்களுக்கு எட்டவும் இல்லை. ஆனால் இவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்குது. பொதுவாக அந்த ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டோம்னா ட்ரிப்ஸ் ஏறும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கான் அந்த கடத்திட்டு வந்த நபர். அதை கடத்திட்டு வந்தானோ எப்படி வந்தானோ அந்த நபர். இது யார் இங்கே இப்படி மேலே கூட்டு வந்திருப்பாங்க இல்லை தூக்கிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியலை. ஆனால் இந்தான்னு எக்கி அந்த ஃபோனை எடுத்து கால் பண்ணலான்னு பார்த்தா அதில் கவரேஜும் இல்லை. இப்போ இங்கேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம கதாநாயகிக்கு புரியலை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாவர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் தட்டில் கொஞ்சம் அப்படி சாப்பாடு பால்லாம் சாப்பாடுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சாப்பிடுமா அப்படிங்கிறாப்புல. யார் இந்த நபர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆமாம், நான் இங்கே எப்படி வந்தேன் அப்படின்னா, எம்மா வரும்போது உன் கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்துச்சு, அதில் அடிபட்டு நீ கிடந்த, ஒன்றை தூக்கி கொண்டு வந்து கடைசியாக தேவையான ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி இந்த மாதிரி ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்குவார், உனக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கேன், வெளியே எங்கேயும் போகணும் அப்படின்னு ஆசைப்படாத, இந்த நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட்டு அப்படிங்கிறாரு. இல்லைங்க தயவு செஞ்சு என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னா அவர் சொல்கிறாப்புல, இங்கே பாரு, வெளியே பெரிய அமுளி துமுளி சம்பவம் ஒன்று அரங்கேறி போச்சு. ஏதோ ஒரு அட்டாக் ஒன்று வெளியே நடந்திருக்கு. அது நியூக்ளியர் அட்டாக்கா இல்லை எந்த விதமான அட்டாக்கு அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை. ஆனால் நான் சொல்கிறது மட்டும் உண்மை. வெளியே எல்லாரும் ஒருத்தராக செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபுல்லாக ஏரே கண்டாமினேட் ஆகிடுச்சு. அதனால நீ வெளியே போன அப்படின்னா அடுத்த செகண்டு அடுத்த பாடி நீ தான். அதனால் தயவு செஞ்சு நீ போய் டோரை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்களையும் சேர்த்து போட்டு தள்ளிடாத அப்படிங்கிறாப்புல. சந்தேகம்னா இங்கே நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெயின் டோர் மாதிரி இருக்குது. அதில் ஒரு சின்ன கண்ணாடி அந்த கேப் மாதிரி இருக்குது. அந்த கண்ணாடியில் காமிக்கிறாப்புல அவர். காமிச்சா வெளியே ஒரு வயக்காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஆனால் பக்கத்தில் 2 பன்றிகள் செத்து போய் கிடக்கு. அதுவும் அழுகின நிலைமையில் இருக்குது அந்த பன்றிகளுடைய உடம்பு. பார்த்தில்ல, இது எல்லாம் அந்த ஏர் கண்டாமினேட் ஆனதுடைய விளைவு தான். இதே தான் வெளியே போனால் உன் உடம்புக்கு நடக்கும். அட நீ போனாலும் பரவாயில்ல, எங்கள் உசிரியும் சேர்த்து வாங்கிறாத, தயவு செஞ்சு வெளியே போயிடாத அப்படிங்கிறார் அவர். சரி, எப்போ இது சரியாகும் அப்படின்னு அந்த அம்மா கேட்டால், அது எப்படி 1-2 வருஷம் ஆகும் போல் தெரியுது அப்படிங்கிறாரு இவர். என்னது 2 வருஷம் ஆகுமா? யோ, நான் கார் எடுத்துகிட்டு பாய் ஃப்ரெண்டை கோவிச்சிட்டு வீட்டுக்கு போயிருந்த ஆலியா, என்னையா இப்படி நடப்புது அப்படின்னா, ஆமாங்க இதுதான் உண்மை, தயவு செஞ்சு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால்
இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த அடுத்தடுத்த திருப்பங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இதனுடைய கதையும் திரைக்கதையும் தான். வித்தியாசமான ஒரு கதை. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதோ அதனுடைய திரைக்கதை கடைசியாக இப்படியெல்லாம் போய் இதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் இப்படி வந்து முடியுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிடிக்டே பண்ண மாட்டோம். நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டோம் இந்த கதைக்கு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும்னு. அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கதைக்களம், ஒரு வித்தியாசமான சயின்ஸ் ஃபிக்ஷன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் இது. இன்னொரு விஷயம், இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை முதல்ல கிளியராக செட் பண்ணிடுறேன். இந்த படம் ஒரு பரபரப்பான த்ரில்லர் தான். இருந்தாலும் ஒரே இடத்துல ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் இது. அதனால் இதில் கான்வர்சேஷன் நிறைய இருக்கும். ஒரு சில இடங்கள் பரபரப்பாக இருக்கும், ஒரு சில இடங்கள் உட்காந்து இவங்க பேசி அதன் மூலமாக ஏதோ அடுத்து நடக்க போகிற சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் கதைக்களம் நகரம். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி படம் பிடிக்கும் அப்படின்னா மட்டும் போய் பாருங்கள். ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் பற்றிக்கிட்டு தெரியும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் போய் பார்த்துறாதீங்க. இன்னொரு பக்கம், இந்த படத்தில் நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். படத்திலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட் தான். இது ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிம் தான். ரொம்ப கம்மியான நபர்கள் தான் நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக மேரி எலிசபெத் வின்ஸ்டெட் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, ஜான் குட்மேனுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, இவங்க 2 பேர் தான் அந்த கதாநாயகியும் அந்த ஹார்வர்ட் அப்படிங்கிற அந்த ரோலை பண்ண அந்த ஆக்டர் ஜான் குட்மேன். இவங்க 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். தாறுமாறான பர்ஃபார்மன்ஸு 2 பேரும் தெறிக்க விட்டுருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுபோக அந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் அவர் படத்துடைய ஆரம்பத்தில் வச்ச அந்த ஒரு சில ஏரியல் ஷாட்ஸ் இருக்கும், அந்த ஷாட்ஸ், அந்த ட்ரான் ஷாட்ஸ் அவர் கன்சீவ் பண்ண விதமாகட்டும், இன்டீரியர் ஷாட்ஸு, அதுக்கான லைட்டிங்கு, ரொம்ப கம்மியான க்ளோஸ்டு ஸ்பேஸு, இதுக்குள்ளே கேமராவை எந்த அளவுக்கு ஒரு பேன் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் அந்த கேமரா மூவ்மெண்ட்டு, அதுக்கு வச்ச ஆங்கிள்ஸ் ஆகட்டும், எல்லாம் தான் இந்த கதையை முடிஞ்ச அளவுக்கு பரபரப்பாக உயிர்ப்பாக கடைசி வரைக்கும் வச்சுருந்தது. இதை தாண்டி அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கையும் நீங்கள் பாராட்டியே ஆகணும். ஏன்னா அந்த படமே மொத்தமாக செட்டுக்குள்ளே தான். ஆனால் இது செட்டு அப்படின்னு எங்கேயும் நம்ம மைண்டில் பதியாத அளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு. இதுபோக இந்த படத்துடைய மியூசிக்கும் தேவையான சீன்ஸ், ரொம்ப ரேரான ஒரு சில சீன்ஸில் தான் வரும். ஆனால் வந்தால் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நீட்டாகவே இருக்கும். இந்த படத்துடைய அடல் கான்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்ன பொறுத்தளவுக்கு இது அடல் கான்டென்ட்னு சொல்ல மாட்டேன். ஆனால் 2 பீஸில் ஒரு 3-4 நிமிஷம் போகக்கூடிய ஒரு சில காட்சி அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்களே எடுத்துக்கோங்க. இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.